வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க, என்னுடைய பப்பாளி மரத்துல பிஞ்செல்லாம் உதிருது, பூவெல்லாம் கொட்டிடுது, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். ஆனா இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காகவும் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ அந்த மாதிரியான ஒரு செடி இருக்கு உங்ககிட்ட அப்படின்னா, அதுக்கு நீங்க வந்து உரம் நிறைய கொடுக்கணும். உரம் பத்தலைனாலும் இந்த ப்ராப்ளம் இருக்கும். அந்த உரம் என்ன கொடுக்கணும், என்ன மாதிரியான உரம் கொடுத்தா நம்ம அந்த பிஞ்சு அந்த பூவெல்லாம் காப்பாற்றலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எரு இருக்கு இல்லைங்களா, அந்த எருவும் நம்ம நிறைய இந்த மரங்கள்லாம் இருக்கிற இடத்துல அந்த இழத்தலெல்லாம் கொட்டி நல்லா மக்கி மண் வந்து ரொம்ப பொலபொலன்னு உதிரியாக இருக்கும். அந்த மாதிரி மண் ஒரு பாண்டு எடுத்துக்கோங்க. அந்த மாட்டு எரு இருக்கு இல்லைங்களா, அது ஒரு பாண்டு எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வேரை சுற்றி ஒரு அரடி அளவுக்கு மண்ணை வந்து நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு சில வேர் டேமேஜ் ஆனாலும் பரவாயில்ல, நிறைய வேர் வந்து டேமேஜ் ஆகாது பார்த்துக்கோங்க. கிளறி விட்டுட்டு அதை பாத்தி மாதிரி ரவுண்டாக கட்டிடுங்க. கட்டினதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லைங்களா, இந்த மிக்ஸிங்கை அதில் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி பண்ணிட்டு வாங்க. ஒரு 5 நாள் இதை போட்டு ஒரு 5 நாளுக்கு அப்புறம் ஒரு 1/2 லிட்டர் புளிச்ச தயிரில் நம்ம பெருங்காயம் இருக்கு இல்லைங்களா, கட்டி பெருங்காயம், தூள் பெருங்காயம் எடுக்காதீங்க, அது வறுத்தது அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. கட்டி பெருங்காயத்தை ஒரு புளிக்கொட்டை அளவுக்கு ஒரு சின்னதாக அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. எடுத்து ஊற வச்சுருங்க. நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் அந்த தண்ணியை எடுத்து இந்த புளிச்ச தயிரோடு சேர்த்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நீங்கள் புளிச்ச மோர் வச்சுருக்கீங்கன்னா ஒரு 3லேருந்து இல்லை ஒரு 5 லிட்டர் தண்ணியில் அதை கலந்து நீங்கள் அந்த வேருக்கு ஊற்றிட்டு வாங்க. 5 நாள் கழித்து இதை ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு பூ உதிர்றதும் அந்த பிஞ்சு உதிர்ற பிரச்சனையே இல்லாமல் வர பூவெல்லாம் காயாக மாதிரி பழமாக மாதிரி நீங்கள் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சரிங்க, இந்த டிப்ஸ் வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, ஏன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த மாதிரியான டிப்ஸ் எல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்.